பணம் கூட பொறுமையாக சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நம்மளோட ஹெல்த்து தான் வந்து முதற்கட்டமாக நமக்கு முக்கியமானது. இப்போ நம்ம ஹெல்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்போனாலும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து சம்பாரிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபினான்ஷியலாக நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வந்துக்கலாம். ஆனால் ஹெல்த்தே நமக்கு சரியில்லைங்கும் போது நம்ம பணம் சம்பாரித்து அதுக்கு நமக்கு என்ன யூஸாக இருக்கும்? 2 நாளாக வந்து உடம்பு கொஞ்சம் நமக்கு சரியில்லை. மைண்டு லெவல்லையே ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டுருக்கு. ஸோ கடவுள் வந்து எப்படின்னு தெரில, ஒரு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிக்கலாம். பிரச்சனை அடுக்கிக்கிட்டே போகும்போது எதை தான் ஒருத்தன் ஃபேஸ் பண்ணுவான்? அவனோட ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணுவானா, இல்லை அவனோட பர்சனல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுவானா, இல்லை அவனுக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் வந்து அவனுக்கு பண்ணுறதுக்கு கூட அது ஒரு 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 மனசு அந்த லெவலுக்கு கூட போகாத அளவுக்கு அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அவன் என்ன தான் பண்ணுவான்? இத்தனைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு தான் கூட உள்ளவங்களை வந்து தான் மேலே வந்து சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூட உள்ளவங்களை நம்ம டவுன் பண்ணாமல் நம்மளே இது பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கும்போது நம்ம யாருக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களும் பண்ணமோ அவங்களே நம்மளை வந்து ஒரு மாதிரி பண்ணி ஒரு மாதிரி நம்மளை இது பண்ணும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியல. மைண்டு லெவல்லையும் உடம்பு லெவல்லையும் பொருளாதார ரீதியாகவும் எல்லாத்துலேயும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நம்பிக்கை, எப்படியாவது நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கேன். எதுனாலும் பார்த்துக்கலாம், சமாளிக்கலாம் அப்படின்ட்டு. 2 நாள் வீடியோ போட முடியல, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பைக்கு கண்டென்ட்டு நம்ம போடுறோம். நான் இவ்வளோ நாள் 3 வருஷம் நான் அந்த பைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து பைக்கோட ரிவ்யூ வந்து எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா, வாங்கிட்டு வந்து ஷோரூமில் வாங்கிட்டு வந்து இந்த டிசைனாக இருக்குது, இந்த லுக்காக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. பட் நான் இந்த பைக் வாங்கும்போது 86,000 பேமெண்ட்டு ரெடி கேஷாக கொடுத்து வாங்கினேன். என்னோடய சேல்ரி ஒரு 3 மாத சேல்ரி, அப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 86,000 பேமெண்ட்டை முடிச்சிட்டேன். ஏன்னா இஎம்ஐயில் போட்டால் 1 lakh தாண்டிருச்சு. பிளாட்டினா 110cc நம்ம கம்பெனி யூஸ் பண்ணுறோம். அது போக ஃபேமிலிக்கு எங்கேனாலும் போயிட்டு வர்றதுக்கு எங்கேனாலும் இதான் யூஸ் பண்ணுறோம். சென்னைக்குள்ளே எங்கே போயிட்டு வரனாலும் இதான் யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி ரேப்பிடோ ஓட்டுறோம், ஜொமேட்டோ ஓட்டுறோம், ஸ்விக்கி ஓட்டுறோம், எல்லாமே இதில் ஓட்டுறோம். அதனால இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவரேஜ் ஆகி இவ்வளோ போயிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரண்ட் வீலுக்கு வந்துடலாம். ஃப்ரண்ட் வீலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வண்டி 72,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறமும் இந்த வீலை இன்ன வரையும் மாற்றலை. ஒன்றும் வீல் அந்தளவுக்கு ஒன்றும் தேய்மானம்லாம் இல்லை, பாருங்கள் அந்தளவுக்கு தெரியல. வண்டி பிரேக்கும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துலாம் அடிக்கிறது கிடையாது, எங்கேயும் தேய்க்கிறதும் கிடையாது. வண்டியை நார்மலாக ஓட்டுறது தான். பிரேக் பேடு மட்டும் உள்ளே மட்டும் 2 டைம் மாற்றிருக்கு. 72,000 கிலோமீட்டருக்கு 2 டைம் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஸ்டாப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து ரைட் சைடு டேர்ன் பண்ணுறதுக்கு. இது மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் உள்ளது கொஞ்சம் சரியில்லை. இது வந்து இந்த ஸ்டாப்பர் வந்து இப்போதைக்கு நல்லா கண்டிஷனில் இருக்குது. இதே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல துரு பிடிச்சிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து வெல்டு வச்சோம். இது வந்து ஒரு நாய் குறுக்கால் வந்து கீழே விழுந்து அந்த ஸ்டாப்பரே உடஞ்சிருச்சு. அதுக்காக அவங்க வந்து அப்போதைக்கு டெம்பரரியாக வெல்டிங் அடித்தாங்க. அப்புறம் ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு எதுவுமே மாற்றல. உள்ள லைட்டு மட்டும் ஒரே ஒரு டைம் மாற்றணும். முன்னாடி அந்த பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஒரு டைம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ பல்பு மாற்றணும். முன்னாடி பிரேக் பேடு மாற்றிருக்கோம், பல்பு மாற்றிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்பார்க் ப்ளக்கு அதெல்லாம் வந்து நார்மல் சர்வீஸு. மிரர் வந்து 2 மிரருமே வந்து மாற்றியாச்சு. 2 மிரருமே 2 டைம் 3 டைம் மாற்றியாச்சு. ஏன்னா வண்டியை வந்து நிறைய டைம் நம்ம கீழே போட்டிருக்கோம். அதனால் ப்ளஸ்ஸு இந்த ஹேண்டில் பார் அந்த இது ரப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் புதுசு தான், இதெல்லாம் மாற்றினது. ஸ்பீடோமீட்டரில் பார்த்திங்கன்னா 56,700 சில்லர் இருக்கா. இது கூட நம்ம 15,000 கிலோமீட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 72,000 கிலோமீட்டர் கிட்ட வரும்.
ஏன் 72,000 கிலோமீட்டர் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா 15,000 கிலோமீட்ரு அந்த ஸ்பீடோமீட்டர் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாத டைம்லேயே அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த டைம்லேயே அப்படியே போட்டு ஓட்டினேன். அப்போ ஒரு 15,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு வண்டி. ஓகேவா? அதனால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த டேங்க்கோட கவர் வந்து இதை வந்து ஒரே ஒரு டைம் தான் மாற்றணும். ஆல்ரெடி அவங்க போட்டு கொடுத்தது. அது போக நான் ஒரே ஒரு டைம் சர்வீஸ் போக மாற்றினது. ஸ்பார்க் ப்ளக்கு நம்ம எவ்ரி சர்வீஸ்க்கு மாற்றிடுவோம். ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கும் ஸ்பார்க் ப்ளக் மாற்றிடுறது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. இந்த ஏதோ ஆயில் உங்களுக்கு லீக் ஆன மாதிரி தெரியும். இது ஆயில் லீக் ஆனது கிடையாது. நம்ம செயினுக்கு ஆயில் விட்றது அப்படியே திரிச்சு இந்த இடத்துலலாம் இருக்குது. ஓகேவா? செயினும் நல்ல கண்டிஷன் தான். இந்த செயினை வந்து 2 டைம் இதோட மாற்றிட்டேன். 72,000 கிலோமீட்டருக்கு 2 டைம் செயின் மாற்றிருக்கு. சீட்டும் வந்து சீட் கவர் அவங்க ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அந்த சீட் கவருக்கு அப்புறம் இன்னும் சீட் கவரே போடலை, அப்படியே கிடக்கு. அப்புறமா பின்னாடி வந்து நம்ம பேசஞ்சர் உட்கார்ற ஃபுட் ரெஸ்ட்டு, ஸ்ப்ரிங்கும் ஓகே தான், நல்லதாக கண்டிஷனில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரும் நல்ல கண்டிஷன். இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்களா தேஞ்சிருக்கு. இது வந்து கீழே விழுந்து கொஞ்சம் சில்லற வாங்கினது. என்னென்னா கார்காரன் வந்து தட்டிட்டான் நம்மளை அப்போ. மற்றபடி இந்த நம்பர் பிளேட்லேயும் பாருங்கள் லைட்டாக ஒரு டேமேஜ் பெண்ட் இருக்குது. ப்ளஸ் நம்ம ஹெல்மெட்டுக்கு வாங்குகிற லாக் ஒன்று வச்சுருக்கோம். இங்கேயும் சைடில் ஸ்க்ராட்ச்லாம் தெரியுது ஹேண்டில் பாரில். இதெல்லாம் ஒரு டைம் குறுக்கால வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சஸ்பென்ஷன் வந்து மாற்றி தான் ஆகணும். அது ஆயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டயரோட தேய்மானம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேக் வீல் வந்து இது வரையும் ஒரே ஒரு டைம் தான் மாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அதுக்கப்புறம் இது செகண்டு வந்து நம்ம புதுசாக மாற்றுற டயரு. ஸோ 72,000 கிலோமீட்டருக்கு 2 டயரில் நம்ம ஓட்டிக்கிட்டு வந்திருக்கோம். இங்கேயே ஸ்க்ராட்சாக இருக்குது. இதெல்லாம் கீழே விழுந்தது சைலன்சரு. மற்றபடி சொல்லணும்னா வேறு என்ன, இன்ஜின் ஆயிலெலாம் ஃபுல்லாக கரெக்டாக எப்போயுமே மெயின்டைன் பண்ணுறது. இன்ஜின் ஆயில் கரெக்டாக ஒவ்வொரு 4,000 கிலோமீட்டருக்கும் கரெக்டாக இன்ஜின் ஆயில் மாற்றிடுறது. அதனால் ஓகே தான். மற்றபடி வண்டி இப்போ சர்வீஸ்க்கு விட போகிறேன். ஸோ சர்வீஸ்க்கு வாட்டர் வாஷ்லாம் விட்டு பக்கா கண்டிஷனுக்கு மாற்றிடுவோம். பம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்சாக இருக்கும். பம்பருக்கு அந்த ஸ்க்ரூ போல்ட்டெலாம் உள்ளே போட்டிருக்கு. அதே மாதிரி ஹாரன்லாம் மாற்றியாச்சு. ஹீரோ ஹாரன் இருக்கும். இது வந்து பஜாஜ் பிளாட்டினம் ஹார்னை விட இந்த ஹார்ன் சவுண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஹார்னை வச்சாச்சு. அதனால் பேட்ரி அதிகமாக இழுக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் இழுக்காது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதே வச்சிட்டோம். இதான் ஓவராலாக நம்ம பைக்கோட லுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 3 வருஷம் பைக் ஆயிடுச்சு. வாட்டர் வாஷ் அடித்து அந்த கோட்டிங்லாம் அடித்தோம்னா இன்னும் பக்காவாக இருக்கும் வண்டி. ப்ளஸ் நம்ம வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு அந்த பாலிஷ் கோட்டிங்லாம் அடித்து சும்மா வண்டியை வேறு லெவல் மாற்றிடலாம். இன்னொன்று இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது நம்ம டயருக்கு ஃப்ரண்ட் டயருக்கு நம்ம எதுவுமே செலவு பண்ணல. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் பேடு மட்டும் மாற்றணும். அது 2 டைம் மாற்றணும். ஸோ பிரேக் பேடுக்கு நீங்கள் 200 போட்டுக்கோங்க. காஸ்ட்டு 400 ரூபா ஆச்சு. ஓகேவா? அது போக முன்னாடி நம்ம வந்து பல்பு மாற்றணும். சரிங்களா? அந்த பல்பு மாற்றுறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு 200 ரூபா போட்டுக்கோங்க. இதுவே என்னாச்சு 600 ரூபா ஆச்சா. அதுக்கப்புறமா அடுத்ததான் இந்த ஸ்டாப்பர் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் வெல்டு அடித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 100 ரூபா போட்டுக்கோங்க. 500 ரூபா ஆச்சு. அதே மாதிரி முன்னாடி வந்து ஸ்பீடோமீட்டர் கேபிள், அதுக்கு ஒரு 200 ரூபா போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ ஆச்சு? 700 ரூபா ஆச்சு. 700 ரூபா ஆனது போக இண்டிகேட்டர் நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. சைடில் அந்த ஹேண்டில் பாரில் வந்து அந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சிது. ஸோ 2 லிவரையுமே நம்ம மாற்றிருக்கோம். 2 லிவருக்கும் அதுக்கெலாம் காஸ்ட் வந்து அப்போ அப்ராக்சிமேட்டாக 500 ரூபா கிட்ட வந்துருச்சு. இந்த லிவர் தான் உங்களுக்கு நார்மலாக தெரியும், நான் அதுவே 500 ரூபா போயிடுச்சு. ஸோ 2 லிவரும் மாற்றணும், அதுக்கே 1000 ரூபா ஆயிடுச்சு. 1700 இது வரையும் கணக்கு போட்டது. சைடு மிரரு 3 டைம் மாற்றியாச்சு, 2 சைடு மிரரும். ஓகேவா? இதுவே ஒரு 600 ரூபா ஆச்சு. ஸோ இப்போ 2300 ரூபா பட்ஜெட்டு. அது போக மொபைல் ஹோல்டர், 2வது மொபைல் ஹோல்டர் இது. ஸோ அந்த மொபைல் ஹோல்டருக்கு வந்து ஒரு 800 ரூபா ப்ரைஸ். 2 மொபைல் ஹோல்டர், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சார்ஜ் போகிற டைப்பு. ஸோ 2 சேர்த்து 800 ரூபா. இதோட 3100 ரூபா ஆச்சு. 3100 ரூபா ப்ளஸ் இங்கே ஸ்பீடோமீட்டர் ஓகே தான், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வரல. வேறு என்ன சொல்லலாம்? செலவுகள், வேறு செலவுலாம் டேங்க் கவர் ஒன்று மாற்றினாங்க, அதுக்கு ஒரு 300 ரூபா. இதுவே அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 கிட்ட வந்துருச்சு. வெறும் ஃப்ரண்ட்டு மட்டுமே சொல்கிறேன். பம்பருக்கு போல்டு மாற்றணும், அதுக்கு ஒரு 20 ரூபா வாங்கினானுங்க. ஸோ அதெல்லாம் சில்லற செலவு இதெல்லாம். அது போக நமக்கு வேறு என்ன சொல்லலாம்? ஸ்பார்க் ப்ளக்லாம் நமக்கு வந்து இதோட நம்ம எப்படியும் ஒரு 7 ஸ்பார்க் ப்ளக் கிட்ட மாற்றிருப்போம். ஸோ 7 ஸ்பார்க் ப்ளக்னாலே ஒரு ஸ்பார்க் ப்ளக்கு நமக்கு அப்ராக்சிமேட்டாக 100 ரூபா 150 ரூபா வச்சாலுமே அதுவே 700 ரூபா. இதுவே ஒரு 4000 ரூபா கிட்ட கணக்காயிடுச்சு.
ஓகேவா? இது வரை 4000 இது வரை செலவு. செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஒரு டைம் மாற்றினா 1500, 2 டைம் மாற்றிருக்கோம். இதுவே 3000 ஆச்சு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 6000 ஆயிடுச்சா? சீட் கவருக்கு நம்ம எதுவும் செலவு பண்ணல. அது போக வேறு என்ன செலவு பண்ணியிருக்கோம்? பேக் வீல் மட்டுமே 1300 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே வந்து நமக்கு ஒரு 7500 கிட்ட செலவாயிடுச்சு. அது போக வேறு என்ன பண்ணியிருக்கோம்? இது 7300 செலவு. வேறு இதுக்கெல்லாம் இன்னும் சர்வீஸ் எதுவும் பண்ணலை, விட்டுட்டேன். அந்த ஸ்ப்ரிங் ப்ராப்ளமாக இருக்குது, அதை மாற்றணும் வண்டியில். மற்றபடி ஓகே தான். வண்டி ஸ்மூத்தாக தான், இன்ஜின் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. டயர் நம்ம புதுசாக மாற்றிருக்கோம், அது 2வது பட்சம். பேக் வீல் இங்கே ட்ரம்மும் மாற்றிருக்கோம், ட்ரம் பிரேக்கும் மாற்றிருக்கோம். ஸோ ட்ரம் பிரேக்கும் எப்படியும் வந்து அதுவும் ஒரு 2-3 டைமுக்கு மேலே மாற்றிருப்போம். ஸோ இப்போ அதுக்குமே ஒரு காஸ்ட்டு போடலாம். அப்புறமா வேறு நம்ம இன்ஜின் ஆயில் செலவு கணக்கு பண்ணலாமா? நம்ம வந்து 72,000 கிலோமீட்டர் சொல்கிறோம். ஒவ்வொரு 4000 கிலோமீட்டருக்கும் நம்ம மாற்றுறோம், சரிங்களா? அப்போ கணக்கு போட்டோம்னா நம்ம வந்து 18 டைம் ஆயில் மாற்றிருக்கோம். ஒரு டைம் ஆயில் மாற்றுறதுக்கு நார்மலாக 500 வந்துடுங்க. ஸோ 500 18 டைமு. அப்போ என்னாச்சு? இதுவே 9000 ஆயிடுச்சு. வெறும் இன்ஜின் ஆயிலுக்கு மட்டுமே 9000 செலவு பண்ணியிருக்கோம். இன்ஜின் ஆயில் 9000 ப்ளஸ் வண்டியை வந்து அப்பப்போ அங்கங்கே எல்லாம் டிங்கரிங் அது இதுன்னு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 9000. இதுவே 18,000 ஆயிடுச்சு. 72,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு நமக்கு 1,00,000 ரூபாய்க்கு பெட்ரோல் செலவாயிருக்கும் இந்த வண்டிக்கு. ஸோ பெட்ரோல் காஸ்ட்டு மட்டுமே 1,00,000. அது போக இன்ஜின் ஆயிலுக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம்? 18,000. இன்ஜின் ஆயிலுக்கு 9,000. அது போக இன்னும் மெயின்டெனன்ஸ் அதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 9,000. மொத்தம் 18,000 ப்ளஸ் பெட்ரோல் காஸ்ட் வந்து 1,00,000. இதுவே வந்து 1,18,000. ஆல்மோஸ்ட் இந்த பிளாட்டினா பைக்கு 3 வருஷம் ஓட்டுறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு? 1,20,000 நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த பைக்குக்கு. ஸோ இதுதான் நம்ம அந்த வண்டியோட ரிவ்யூவாக சொல்கிறோம். இந்த வண்டியை வச்சு தான் நம்ம அப்கமிங் டேஸ்லேயும் நம்ம ஓட்ட போகிறோம், vlog எடுக்க போகிறோம். இந்த வண்டியை வச்சு தான் லாங் ட்ராவல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு வந்து கிடைக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுத்து நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. நன்றி, வணக்கம்.